தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பிரான்மலை ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா அவுலியா தோப்பு தர்காவிலும், மலை உச்சியில் உள்ள ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா ஒலியுல்லா தர்காவிலும் சந்தனம் பூசும் விழாவிற்காக கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பிரான்மலை ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா 1000 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த தர்காவில் ஆண்டுதோறும் ரபியுல் அவ்வல் பிறை 10ஆம் நாள் சந்தனம் பூசும் விழாவிற்காக கொடியேற்றம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் பிரான்மலை மலை அடிவாரத்தில் உள்ள ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா அவுலியா தோப்பு தர்காவில் உள்ள கொடிமரத்தில் சந்தனம் பூசும் விழாவிற்காக துவா ஓதப்பட்டு தர்காவில் கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரான்மலையில் 2500 அடி உயரத்தில் மலை உச்சியில் உள்ள ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா ஒலியுல்லா தர்காவில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. சந்தனம் பூசும் விழா 3ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு பிரான்மலை 500 கிராமத்தார்கள், அனைத்து சமுதாய மக்கள், சுற்றுவட்டார பெரியோர்கள் முன்னிலையில் சந்தனக்குடம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு 2500 அடி உயரமும் 7 மைல் தூரமும் உள்ள மலை உச்சியை சென்றடைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை மலை உச்சியில் உள்ள தர்காவில் 1120ஆம் ஆண்டு சந்தனம் பூசும் விழா நடைபெறவுள்ளது. நிகழ்விற்கான ஏற்பாடுகளை நிர்வாகக் குழு மற்றும் பிரான்மலை, செல்லியம்பட்டி, வார்பட்டு, ஹக்தார்கள், ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். அடிக்கடி